திரு ராம்கி, நாம் தமிழர் கட்சிக்கு தான் அதிக சேதாரம் அப்படின்னு அவர் சொல்றார். இப்போ திரு சீமான் திரு விஜய கடுமையாக விமர்சிக்க தொடங்கியிருக்கிறார். 2 நாட்களாக கடுமையாக விமர்சிக்கிறார். அந்த அடிப்படையில் நாம் தமிழர் கட்சிக்கான பாதிப்பு மற்ற அதிமுக, திமுக, விசிக, தேமுதிக இவங்களுக்கெல்லாம் ஒரு குறைந்த சதவீத அளவிலான வாக்குகள் சேதாரம் மட்டும்தான் நடக்கும்னு சொல்றார். இந்த களம் திரு சீமான் வெர்சஸ் திரு விஜய் அப்படிதான் நிக்கிற போதா? அது இல்லை, சீமான் அப்படிதான் இருக்கு. சீமான் நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் அவர்கள் விஜய் ரசிகர்களோடு இணைந்து தான் பணியாற்ற கடந்த 10 ஆண்டுகள் அப்படிதான் இருந்தது. அவர் பல நேரங்களில் அவர் அரசியலுக்கு வரதா அறிவிப்புக்கு முன்னாடியே விஜயினுடைய தம்பி அப்படிலாம் சீமான் நிறைய பேசியிருக்காரு. ஸோ இயல்பாகவே இந்த 2 கட்சிக்குள்ள ஒரு பாண்டிங் இருந்துதான். இப்போ திடீர்னு ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு சீமானுக்கு எதிராக அவர் நேரடியாக பேசலனாலும் விஜய் ரசிகர்கள் சீமானுக்கு எதிராக பேசும்போதெல்லாம் ஒரு நாம் தமிழர் இயக்கம் கொஞ்சம் அவங்களுடைய வளர்ச்சி தடுக்கப்பட்டு போனது. அதுக்காக பல விதங்களில் பெரியார் கையில் எடுத்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் அது. இன்று வரைக்கும் எனக்கு தொடர்ந்து விஜய் விஷயத்தில் சீமான் நேரடியாக தாக்குதல்னாலும் மறைமுகமாக அவர் போட்டியாக தான் நினைக்கிறார். சீமான் விஜயை போட்டியாக தான் நினைக்கிறார். ஸோ அந்த வகையில் பாதிப்பு நாம் தமிழருக்கு அதிகமாக இருக்கு. ஆனால் நான் ஒரு இன்னொரு விஷயம் பார்க்கணும். என்னன்னா 30 வயதுக்கு குறைந்தவர்கள் அப்படின்னு நம்ம அதை தான் சொல்றோம். அது ஒரு பிளஸ் ஃபேக்டராக பார்க்குறோம். ஆக்சுவலாக அது உண்மைதான். பல நாடாளுமன்ற தேர்தல் ஆகட்டும், அதில் முதல் முறை வாக்காளர்களும் சரி 30 வயதுக்கு குறைந்தவங்களும் பெரிய தாக்கத்தை ஏற்படுது. ஆனால் 30 வயதுக்கு மேலே இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன மாதிரியான மனநிலையில் இருக்காங்க? அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா களத்தில் நான் போய் பார்க்கும்போது கம்ப்ளீட்டா எடுபடவே இல்லை. விஜய் ஃபேக்டருங்கிறது 30 வயதுக்கு மேல இருக்கிற தலைமுறையில எடுபடவே இல்லை. ஆக்சுவலா இது இதுவரைக்கும் அரசியலுக்கு வந்த எம்ஜிஆருக்கு விஜயகாந்துக்கு நடக்காத விஷயம். ஆக்சுவலா அவங்களுக்கு பரந்துபட்ட அளவில் ஏஜ் குரூப்லாம் தாண்டி அவங்களுக்கு ஒரு ரசிகர் பட்டாளமோ இல்லை ஒரு அனுதாபிகள்லாம் இருந்தாங்க. ஆனால் அது விஜய்க்கு ரொம்ப தவறுது. அது இல்லை. அதுக்கு என்ன காரணம்? அவரால் கனெக்ட் பண்ண முடியல. அவர் அவருடைய வயதுக்கு உள்ளவர்களே அவரால் கனெக்ட் பண்ண முடியல. அதாவது அவருடைய ஜெனரேஷனுங்கிறது ரொம்ப 20+ அந்த ரேஞ்சில் தான் இருக்கு. இல்லை, இப்போ இதில் திரு சீமான் தரப்புலையோ இல்லை மற்ற பொது பார்வையாளர்கள் பத்திரிகையாளர்கள் வரும்போதோ விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஒரு ஃபேன் பேஸ் தான், அரசியல் மயப்படுத்தப்படலை அப்படின்னு சொல்றாங்க. திரு சீமான் தரப்புல இந்த வாதம் வைக்கப்படுது, மற்ற எல்லா பத்திரிகைகள் தரப்புல மற்ற கட்சிகள் தரப்புல வைக்கப்படுது. நீங்க இந்த 30 பிலோ 30 எபோவ்னு நீங்க ஒண்ணு சொல்றீங்கல்ல, இதையும் அதையும் கனெக்ட் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கா? 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஒரு விதமான ஒரு அரசியல் புரிதல் இருக்கு, ஒரு பாரம்பரியமான கட்சிகளுடைய பின்னணியோட ஒரு தொடர்பு இருக்கு, தொண்டராகவோ இயக்கத்தை சார்ந்தவங்களாகவோ இல்ல சித்தாந்த அடிப்படையிலோ. பிலோ 30 அப்படிங்கிறதுல இந்த அரசியல் மையப்படுத்தப்பட்டதுல குறைவான ஒரு தன்மையோட விஜயோட அசோசியேட் ஆயிருக்காங்கன்னு பார்க்க வேண்டியதா இருக்கா? இல்ல, இந்த 30 வயது குறைவானவர்கள் அதை அரசியல் மயப்படுத்தப்பட்டு தான் ஆகணும். ஒரு வழி இல்லை. விஜயை பொறுத்த வரைக்கும் அவர்களை அரசியல் மயமாக்க வேண்டும். அவங்கள்ட்ட ஒரு ஃபோர்ஸான ஒரு எனர்ஜி இருக்கு. அவங்க தான் இன்னைக்கு பேனர் கட்டுறாங்க, எல்லாம் பண்றாங்க. அவங்களால சில இன்ஃபுளுசரா இருக்க முடியும், அவங்க குடும்பத்தை சேர்ந்த வாக்கெல்லாம் இருக்க முடியும். பட் அது மட்டும் போதாது. இப்போ 30 வயது கடந்தவர்கள் என்ன இருக்காங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி பல கட்சிகளுடைய பின்னணியில இருக்காங்க, ஒரு பாரம்பரியம் இருக்கு. 30 வயசு கடந்தனா 80 வயசு வரைக்கும் 80 வயசு வரைக்கும் இருப்பாங்க. அவங்க மத்தியில ஒரு அப்பீல் கிடைக்கல. ஓட் பேங்க், பெரிய ஓட் பேங்க் அதானே, பெரிய ஓட் பேங்க் அதுதான். அவங்க மத்தியில ஒரு அப்பீல் எப்படின்னா, ஒரு விஜய் ஒரு சீரியஸா பார்க்கல. நீங்க ஒண்ணு இல்ல, ஒரு மாற்றத்தை விரும்புகிறவர்கள் கணிசமாக இருந்துட்டு தான் இருக்காங்க எல்லாரும். இப்போ ஒன்றும் இல்லை, அண்ணாமலையே ஒரு கட்சி ஆரம்பித்தார். அவர் பாஜகவுடைய இன்னொரு டீமா இருப்பார். ஒருவேளை தனி கட்சி ஆரம்பித்தார் இருப்பார். ஆனாலும் அவர் மேல மாற்று சக்தி நம்புறவங்களும் இருக்காங்க. சீமானே இன்னும் மாற்று சக்தியாக நினைக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அது போன்ற இடத்துல விஜயை இன்னும் மாற்று சக்தியாக இந்த வயது உள்ளவங்க பார்க்கல. அதுதான் ரொம்ப முக்கியம். அண்ணாமலை கிட்ட இருக்கிற அந்த ஒரு விஷயம், திரு சீமான்கிட்ட இருக்கிற அந்த ஒரு விஷயம் எது திரு விஜய்கிட்ட இல்ல, ஏன் அப்படி ஈர்க்க முடியலன்னு கேக்குறேன். என்ன மிஸ் ஆகுதுலதான் நீங்க நினைக்கிறீங்க? என்ன மிஸ் ஆகுதுன்னா, வெளிப்படையா அவருடைய செயல்பாடுகள். நீங்க அண்ணாமலை பேசுறார், அதிரடியா பேசுறார், சீமான் அதிரடியா பேசுறார், கனெக்ட் ஆறார் மக்கள் மத்தியில. விஜய் பேசவே இல்லை. அவர் இன்னும் அரசியல் பேசவே ஆரம்பிக்கல. நீங்க சரி, நம்ம விஜயை தொடர்ந்து நம்ம சொல்லிட்டே இருக்கோம், அவர் பணை விட்டு வெளில வர மாட்டார். அவருடைய ரசிகர்கள் என்ன பண்றாங்க, அவருடைய கட்சி தொடர் என்ன பண்றாங்க, அவர் செய்ததுதான் அவங்க செய்யறாங்க. அவங்களும் போய் மக்கள் மத்தியில உரையாட முடியல, அவங்களும் கனெக்ட் ஆகவே முடியல. அவங்க கனெக்ட் ஆனாதானே நீங்க ஒரு ஆளால ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியாது. அப்ப அவங்க தொண்டர்களும் போய் சேரணும், அவங்களும் சேரல. பல இடங்களில் கட்டமைப்பே இல்லை. 1 கோடி வரைக்கும் நம்பர் சொல்றாங்கல்ல, இந்த கட்சிக்கான ஓட் பேங்கா 1 கோடி வரைக்கும் மக்கள் சேர்ந்துட்டாங்கன்னா
எதுவுமே செய்யாம நடந்துருமா? அந்த இல்ல எனக்கு இந்த 1.5 கோடி நம்பர்ஸ்ல முன்ன பின்ன இருக்கலாம்னு முன்ன பின்ன இருக்கலாம். ஒரு கன்சிடரபிள் வால்யூம் இருக்கு. ஒரு புதுசாக கட்சி ஆரம்பித்து அவருக்கு ஒரு டெடிகேட்டட் தொண்டர்கள் இவ்வளவு பேர் இருக்காங்க. எவ்வளவு பேர் கட்சி ஆரம்பித்தாங்க, வைகோல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு சீமான் நிறைய பேர். அவருக்கு அவங்களுக்கு எல்லாம் கிடைக்காத ஒரு டெடிகேட்டட் தொண்டர் படை ஒன்று இருக்கு. பட் அவங்களால வந்து இந்த 30 வயதுக்குள்ளே அங்கே தான் சுத்தி சுத்தி வர முடியல, அதை தாண்டி போக முடியல, போய் மற்றவங்களை போய் கன்வின்ஸ் பண்ணவே முடியல. ஆக்சுவலா அது ஒரு பெரிய சிக்கலை கொடுக்கும். எவ்வளவு பெர்சன்டேஜ் இருப்பாங்க 30 பிலோ? அது நிச்சயமா அது வந்து தேர்தல் வாக்குகளை ஏதோ தேர்தல் முடிவுகளை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கும். ஏன்னா நீங்க போய் நெருங்கி போய் உங்களுடைய பலவீனங்களையும் பலங்களையும் எடுத்துக்கொண்டு போகும்போது அவங்களோட மனசு மாறுது வாய்ப்பு. நீங்க போய் சேரவே இல்லை. ரெண்டாவது நீங்க வந்து எடப்பாடிய சுற்றுப்பயணமாகட்டும், தொடர்ந்து திமுகவுடைய பேச்சுகள், பாஜக அவங்க எல்லாமே ஆக்டிவா இருக்கும்போது அங்க களம் வந்து அங்க திமுக வெர்சஸ் அண்ணா திமுக நாங்க ஏற்கனவே செட் ஆயிடுச்சு. அதை நீங்க பிரேக் பண்ண முடியாது. அதை பிரேக் பண்ணி நீங்க உள்ள போறதுக்கான முயற்சிகள் இதுவரை நடைபெறவே இல்லை. ரொம்ப மேம்பட்ட பைபோலாரா தான் இருக்குன்னா இவங்க 2 பேரும் தானே சார் திட்டிக்கணும். திமுக அதிமுகவையும், அதிமுக திமுகவையும் தானே திட்டிக்கணும். திமுகவும் விஜயை திட்டுது, அதிமுகவும் விஜயை திட்டுது, நாம் தமிழர் கட்சியும் விஜயை திட்டுது, பாஜகவும் விஜயை திட்டுதுன்னா அப்போ இவங்களை கடந்து அவர் மீது ஏதோ ஒரு அச்சம் இருக்குல்ல அந்த கட்சிகளுக்கு. திட்டுதுன்னு நம்ம சொல்லும் போது நீங்க திமுக பாஜக எதிர்ப்பு அந்த அளவு கையாளுவதில்லை. இவங்க வந்து போகிற போக்கில் ஒரு பொதுவாக தான் சொல்லிட்டு நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சு வந்துட்டா அப்படின்னு ஒரு மேம்போக்கான வசனங்கள கடுமையான எதிர்ப்பை வந்து திமுகவும் அண்ணா திமுக கூட அதை முன்வைக்கல. வேற எந்த கட்சிகளுமே அந்த மாதிரி எதிர்ப்பை முன்வைக்கல. பொருட்டா கருதவே இல்லை. ரெண்டாவது அவங்க ஒருவேளை இப்படி கூட ஒரு ஆப்ஷன் நம்ம வச்சிருப்போம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாம். பட் நீங்க சொன்ன மாதிரி அவர் ஒரு ஸ்பாய்லரா இருப்பார். அவர் சீமான் வாங்குவதை விட அதிகமான வாக்குகளை பெறுவார். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அதனால என்ன மாதிரியான இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்படுத்த முடியும்? ஸ்பாய்லர்னா வெறும் ஸ்பாய்லர் மட்டும் இருக்க முடியும். ஒரு சில தொகுதிகளில் இந்த ஸ்பாய்லர் வந்து வெற்றி, ஒரு சில கட்சிகளுக்கு வெற்றி கூட கொடுக்கும், ஒரு சில கட்சிகள் தோல்வியாகும். சோ ஒரு பேட்டர்னே கண்டுபிடிக்காத போது அதுக்கு என்ன காரணம்னா இந்த கட்சியோட செயல்பாடுகள். தொடர்ந்து அவங்க வைக்கிற இப்ப நீங்க முதல் மாநாட்டுக்கும் இந்த மாநாட்டுக்கும் உள்ள வித்தியாசங்களே பார்க்க முடியும். விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு பெரிய எதிர்பார்ப்பு, நீ மதுரை மாநாட்டுக்கு ஒன்றும் பெரிய எதிர்பார்ப்புகள் இல்லை. என்ன காரணம்? எல்லா கட்சிகளையுமே மதுரையில் ஏதாவது ஒரு நடத்திட்டாங்க. இப்ப நாளான்னைக்கு பாஜக வர பூத் கமிட்டி மாநாட்டு நாங்க திருநெல்வேலி நடத்துறோம். சோ எல்லாமே அது வந்து டைலூட் ஆயிடுச்சு. அப்ப அந்த ஃபோர்ஸ்ஃபுல்லா விக்ரவாண்டி இந்த மாநாட்டுல இந்த ஃபோர்ஸ்ஃபுல்லா இங்க இல்ல. ரெண்டாவது அவருடைய செயல்பாடுகள் ஆரம்பிக்கும் போது முடிஞ்சாதானே தெரியும். நாளைக்கு இரவு தானே இருக்கும். பட் அந்த ஆரம்பம் மாநாடு சக்சஸா இல்ல. விக்ரவாண்டி 2 நாட்களுக்கு முன்னாடியே ஒரு கவுண்ட் ஒன் ஆரம்பிச்சது. பட் நம்ம இதுக்கு அந்த அளவுக்கான எதிர்பார்ப்புகள் இங்க இல்ல. அங்க பேசுவது போல ஒரு பஞ்ச் டயலாக் கூட வசனங்கள் பேசதான் போற. அது யாரை கவர்ந்து இழுக்கும்? அவருடைய ரசிகர்களை கவர்ந்து இழுக்கும், அவர்களை கைத்தட்டல் பெறும். ஆனா மக்களை கவர்ந்து இழுக்குமா அப்படிங்கிறது இன்னும் கேள்விக்குறியா இருக்கு. அதான் பிரச்சனை. மாற்றம் தருமா மதுரை மாநாடு? என்ன பேச போகிறார் விஜய்? என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய எகிரும் எதிர்பார்ப்புகள், அரசியல் பார்வையாளர்களின் ஆழமான அலசல்கள். விஜய் கட்சி 2026 தேர்தலில் என்ன முடிவு எடுத்தா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல்ல திமுக யாராவது ஒருத்தரை பார்த்து பயப்படுதுன்னா அது விஜயை பார்த்து தான். அவர் பேச்சும் தரமா இருக்கும், செயலும் தரமா இருக்கும், சம்பவம் ரொம்ப தரமா. பிரத்யேக நேரலைகள், நொடிக்கு நொடி அப்டேட் களத்திலிருந்து. தமிழ்நாட்டு அரசியலில் புதிய தலைமுறை டிஜிட்டலில் நாள் முழுவதும் மாநாடு 2.0